என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த திருமண நாளத்துக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் கோடி கோடி நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. எப்படி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன்னு தெரியலை. என்னடா நார்மலாக விட நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் பேருக்கு தான் என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது, அதாவது நான் திரும்ப ரிப்ளை பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனிய நேர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை தவிர நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக தமிழ் புத்தாண்டுக்காக நான் ஒரு பலகாரம் செய்து காட்ட போகிறேன். அது பலகாரம்னு சொல்லலாம், ஒரு ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஹெல்த்தியண்டா எல்லாமே பச்சையாக சாப்பிட்றதா நான் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். அதை சமைச்சு சாப்பிட்றது ஒரு சில இருக்கலாம். இருந்தாலும் நான் இந்த பேரிச்சம்பழத்தை வச்சு இன்றைக்கி பேரிச்சம்பழத்தில் நார்மலாக எங்களோட ஊரில் எங்களோட நாட்டில் ஒரு பேரிச்சம்பழ பணியாரம் ஒன்று செய்வோம். அது கிட்டத்தட்ட பைத்தம் பணியாரம் மாதிரியானது உண்டு. அது இப்போ நல்ல ஃபேமஸ்ன்னு சொல்லணும். நிறைய சாமத்திய வீடு, கல்யாண வீடு, குடிபிறல், பர்த்டே இப்படியான ஃபங்க்ஷனுகளுக்கெல்லாம் இது ஒரு ஃபேஷனாக வந்துட்டுது. நார்மலாக பைத்தம் பணியாரம் தான் எங்களோட தமிழர் மரபு ஒரு பலகாரம். அது எப்போயுமே இருக்கும். அந்த பலகாரம் பைத்தம் பணியாரம் செய்கிறது குறைஞ்சிட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு நான் அந்த பேரிச்சம்பழ பலகாரத்தை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவை காட்ட போகிறேன். வாங்க. நான் உங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று அறிய தெரியலாமண்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், ரீசன்ட்லி நான் டிக்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த டிக்டாக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணணுமென்று நான் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், அதில் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு போடுவேன். என்னோடய பொழுதுபோக்குண்டு மட்டும் இல்லை, அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் அதிலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அதில் பழகிக்கொள்ளலாம். சமையல் போடுவேன், தையல் போடுவேன், என்னோடய மேக்கப் போடுவேன், என்னோடய பொழுதுபோக்குகள் போடுவேன். இப்படியானது டிக்டாக்கில் சின்ன சின்ன வீடியோக்களாக கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன், என்னோடய லைஃப் ஸ்டைல் என்னன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க, போய் பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோடய டிக்டாக். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதில் சின்ன சின்ன வீடியோக்கள் கண்டிப்பாக வரும், பாருங்க. பேரிச்சம்பழ பலகாரம் செய்கிறதுக்கு நான் பேரிச்சம்பழம் 900 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 100 கிராம் குறையுது. ஆனால் சீனி போடையில் இன்றைக்கு நான் இந்த ஃபுல்லாகவே இந்த பேரிச்சம்பழ பலகாரத்துக்கு பேரிச்சம்பழம் மட்டும்தான் எடுக்க போகிறேன். சீனி எடுக்கல. உங்கள்கிட்ட குறைவாக பேரிச்சம்பழம் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிப்பை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செய்யும்போது சாப்பிட்டு பார்த்து இனிப்பு காணாட்டிக்கு வேணுமெண்டா சீனியை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பேரிச்சம்பழம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். ரவை 200 கிராம், துருவின தேங்காய் பூ, ஒரு தேங்காய், சின்ன தேங்காய், பெரிய தேங்காய் பரவாயில்லை, உங்களுக்கு விருப்பமான அளவு தேங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். பயறு, வறுத்த பயறு 200 கிராம், கச்சான் 200 கிராம். இது வறுக்கையில் உங்கள்கிட்ட வறுத்த கச்சான் இருந்தாலும் பரவாயில்லை, அதை எடுத்துக்கொள்ளலாம். கஜினட் 200 கிராம். இதுக்கும் வறுக்காத கஜ்ஜு. நார்மலாக நாங்கள் பொங்கலுக்கு வேண்ட கஜ்ஜு தான் இது. அடுத்தது ஏலக்காய் பவுடர் 1 மேசக்கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். சுவைக்காக கொஞ்சம் உப்பு, அடுத்தது எங்களோட தேவைக்காக கொஞ்சம் நெய். இப்போ இதுகளை வச்சுக்கொண்டு நான் இந்த பேரிச்சம்பழ பலகாரத்தை எப்படி செய்கிறேன்ன்றதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். உங்கள்கிட்ட எந்த பொருட்கள் இருக்குதோ அதை வச்சுக்கொண்டு இந்த பேரிச்சம்பழ பலகாரத்தை செய்யலாம். இப்போ நாங்கள் செய்வோம் வாங்க. முதல்ல ரவையை வறுக்கலாம். இது 200 கிராம் ரவை மெல்லிய இளஞ்சூட்டில் வறுக்கணும். மெல்லிய இளஞ்சூட்டில் இந்த ரவையை வறுக்கிறேன். கலர் மாறாமல் இருக்கணும். அதே நேரம் ரவை நல்லா வறுபட்டு இருக்கணும். இப்போ ரவை கலர் மாறிக்கொண்டு வருது. இந்த நேரம் இறக்கி பாத்திரத்தில் ஆற விடுவோம். என்னென்னு சொன்னால், ஒரே அளவு நெருப்பில் வச்சு தான் இது வறுக்கணும். கூட குறைய கூட்டி குறைச்சி வச்சிங்களேன்னு சொன்னால் கருகி போயிடும். இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி நல்லா ரவை ஓடும் சட்டியிலேருந்து, அப்போ தெரியும் உங்களுக்கு நல்லா வறுபட்டுதுண்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷம் இதை வறுத்துருக்கிறேன். கையை விடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். அதே நேரம் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கச்சான் 200 கிராம் கச்சான்,
200 கிராம் காஜு நட். இதை விட உங்கள்கிட்ட வேறு என்ன நட்ஸ் ஆல்மண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட வேணுமென்று சொன்னால் ப்ளம்ஸ் போட்டுக்கொள்ளலாம். தனியாக இதில் இருக்கிற பொருட்கள் தான் போடணுமெண்டு இல்லை. இதை விட வித்தியாசமாக என்னெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு இந்த பேரிச்சம்பழ பலகாரம் செய்யலாம். இதை வந்து நல்லா வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறி வரணும், அதாவது ப்ரௌன் கலருக்கு வரணும். ஆனால் நெருப்பை ஒரே அளவில் வச்சுக்கொள்ளணும். குறைச்சி கூட்டி வச்சுக்கும்போது கறி போயிடும். கைவிடாமல் கிளறி கொண்டிருக்கணும். இந்த கஜுவும் கச்சானும் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா பிறகு இதுக்குள்ள 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். பொன்னிறமாக வரும் வரையும் இதை கைவிடாமல் கிளறி கொண்டு இருக்கணும். அதே நேரம் கறி போயிடக்கூடாது. டிங்கிடாங் டிங்கிடாங் டிங்கிடாங். கருகாமல் பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். அந்த ப்ரௌன் லைட் ப்ரௌன் வரைக்குள்ள எடுத்துடணும். கருகிற வரைக்கும் வச்சிருக்காம இப்போ இதுவே போதும். சரி, இதை எடுத்துடுவோம். ஓகே, இந்த பயிர் வந்து ஆல்ரெடி வறுத்தது. நான் முதலே வறுத்து வச்சிருந்தது. இருந்தாலும் இது ஒரு 2 நிமிஷம் வறுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுக்கலாம். கருக விடாமல் அப்படியே இப்போ நாங்கள் இனி தேங்காயை வறுக்கலாம். தேங்காயை பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். தேங்காய் வறுக்கும்போது 1 தேக்கரண்டி நெய் சேர்க்கிறேன். ஒரு மேசக்கரண்டி நெய். உருக்கின நெய்ன்னு சொன்னால் 1 மேசக்கரண்டி. உருக்காத நெய்யாக இருக்கும்போது நான் வந்து 1 தேக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இது வந்து இப்போ அரைப்பதம் வறுபட்டு இருக்குது. இன்னும் நல்லா முருக வறுக்கணும். இந்த தேங்காயில் தண்ணித்தன்மை இல்லாமல் வறுக்கணும். இப்போ தேங்காய் வந்து நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வந்துட்டது. இப்போ இந்த வறுபட்ட தேங்காயோடு நாங்கள் வறுத்து வச்சுருந்த ரவையையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுக்கலாம். அடுப்பை நிப்பாட்டிட்டு அப்படியே இறக்கி ஆற விடுவோம். அப்போ இதை அப்படியே ஆற விடும்போது ஒரே அடியாக பாத்திரத்தோடு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் கருகி போயிடும். இல்லை நீங்கள் மாற்றி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 நாளும் விடலாம். இல்லை இதை கொஞ்சம் நேரம் கிளறி ஆற வைக்கிறனாலும் வைக்கலாம். இப்போ நான் அப்படித்தான் செய்கிறேன். அடுப்பிலேருந்து இறக்கிட்டு கைவிடாமல் கிளறி கொண்டு இருக்கிறேன். அடுப்பிலேருந்து எடுத்து வறுத்த உடனே நான் இன்னொரு பாத்திரத்துக்கு இன்னும் ஒரு கட்டிக்கு மாற்றுறேன். நான் இப்போ வறுத்த கச்சான் காஜு, அடுத்தது பயறு, இந்த 3ஐயும் சேர்த்து நான் இந்த ஃபுட் ப்ராசஸில் ஒருக்கா மிக்ஸ் பண்ண போகிறேன். வெட்டின மாதிரி சின்ன சின்னதாக வரணும். கொஞ்சம் அதே நேரம் வாயில் சாப்பிடுக்க கடிபடுற மாதிரியும் இருக்கணும். கச்சான் காஜு நட், பயறு. உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ்ன்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் கூட இதை செய்யலாம். அப்படி இல்லை மிக்சிக்கும் இல்லை ஃபுட் ப்ராசஸரும் இல்லைன்னு சொன்னால் உரலில் கூட நீங்கள் இடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து இதோட சேர்க்க போகிறேன். அந்த ரவை தேங்காய் பூவோட இதையும் சேர்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நல்ல பவுடராக அரைக்காமல் அறுவல் நொறுவலாக வெட்டின துண்டுகள் மாதிரி வரணும். நான் இதை செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு இது வெட்டுப்பட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வேணுமென்னு சொன்னால் திரும்ப உங்களுக்கு இது வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் வெட்டணுமென்னு நினைச்சிங்களேன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் வெட்டி கொள்ளலாம். நான் திரும்பவும் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எடுக்க போகிறேன். அறுவல் நொறுவலான ஒரு பதத்தில் இப்போ இது வந்துட்டுது. இதை வந்து இந்த தேங்காய் ரவையோட சேர்க்குறேன். ஒரு கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு மேசக்கரண்டி ஏலக்காய் பவுடர்,
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயும் ரப்பையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேரிச்சம்பழம் முழுவதையும் அப்படியே இதுக்குள்ள சேர்க்கிறேன். இதை வந்து இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதை வந்து நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இனிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் சீனி சேர்க்கணும். ஏன்னு சொன்னால் இது பேரிச்சம்பழத்தில் தான் இதை நாங்கள் வந்து அந்த பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துடும். இந்த காஜி நட்ஸ், கச்சான், தேங்காய், ரவை எல்லாத்தையும் இதில் போட்டு பிணியேக்குள்ள அது உங்களுக்கு அந்த பேரிச்சம்பழம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பேரிச்சம்பழம் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படியான ஒரு பதத்தில் இருக்குது. நார்மலாகவே பிடிக்கிற அளவு ஒரு பதத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நான் சீனி எதுவும் சேர்க்கல. நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு 2 மேசக்கரண்டி நெய்யை உருக்கிட்டு இதில் சேர்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். அதோடு சேர்த்து நாங்கள் பிடிக்கும் போதும் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் இந்த நெய்யை விட்டுட்டு ஃபீல் பண்ணி பார்க்கல தெரியும் உங்களுக்கு. இனி இதை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த விட்ட நெய்யோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பட்டர் எதுவும் நீங்கள் விடக்கூடாது. நெய் தான் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லா இருக்கும். பட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எண்ணெயோ பட்டரோ தேவையில்லை, நெய் தான் பாவியுங்கோ. அப்படி நெய் விருப்பம் இல்லையான்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம். ஆனால் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செய்து சாப்பிட்டீங்களா தான் தெரியும் அது இந்த டேஸ்ட் எப்படி என்று சொல்லி. இதில் வந்து நான் 900 கிராம் பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரையும் போகலாம். என்னென்னு சொன்னால் நான் சீனி எதுவும் சேர்க்கலை. இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து அந்த இனிப்புக்கு வந்து அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்கிற ஸ்வீட் மட்டும்தான். ஆனால் இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும். கையை கழுவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைகளாக வேணுமோ அதை நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம். வாய்க்காம வந்துட்டேன். இந்த பேரிச்சம்பழ பலகாரம் தோச்சி பொரிச்சு எடுக்கிறதுக்கு மைதாமா வந்து எங்களோட நாட்டு கோதுமைமா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர். அதில் இருந்து பிளெயின் ஃப்ளவர் 1.5 கப். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் மைதாமா. இதை முதல்ல அரிக்கணும். ரெண்டு மேசக்கரண்டி வெள்ளை அரிசிமா. இந்த அரிசிமா வந்து போட்டால் தான் இது வந்து நல்ல மொறுமொரண்டு கிடைக்கும். 2 மேசக்கரண்டி அரிசிமா, வெள்ளை அரிசிமா. இதையும் சேர்த்து அரிக்கலாம். 1/2 தேக்கரண்டி உப்பு,
முதல்ல ஒரு கப் தண்ணியை விட்டு கரைச்சி பார்க்கணும். அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் திரும்ப தண்ணி சேர்க்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள். இது வந்து கலருக்கு தான். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் போடுங்க, இல்லைன்னு சொன்னால் நார்மலாகவே மாவை கரைச்சிட்டு துவச்சி பொரிக்கலாம். நிறைய போடக்கூடாது. நிறைய போடக்குள்ள கலர் வந்து அந்த கருகிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும், பொரியாது. அதை பார்த்தா கலர் மாதிரி பொரிஞ்ச மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பச்சையாக இருக்கும். அதனால் இந்த மஞ்சத்தூள் போடைக்கு ஒரு கொஞ்சம் போடணும். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். எங்கேயுமே கட்டி இருக்கக்கூடாது. 1.5 கப் மா, ஒரு அரை தேக்கரண்டி உப்பு, 2 கப் தண்ணி, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள். ஓகே, இப்போ வந்து இது நல்ல திக்காக வந்துட்டது. இப்போ நான் இந்த பதம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கை விரலை வச்சு பார்க்கல இந்த கை விரல் மாவுக்குள்ளே போயிட்டு வந்தது தெரியாமல் இருக்கணும். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இதை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். அந்த உருண்டை வந்து தாழ்கிற அளவு எண்ணெய் விடணும். அதே நேரம் நீங்கள் பொரிக்கிற இந்த பாத்திரம் வந்து பெரிய பாத்திரமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குண்டாலமாக இருந்தால் தான் அந்த பலகாரம் போட்டு தாண்டு பொரியும். தட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் நிறைய எண்ணெயை பிடிக்கும். இப்போ முதல் நிறைய பலகாரத்தை ஒரே அடியாக போடலாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரிக்கணும். எண்ணெய் சூடாயிட்டது. நாங்கள் இனி இதை மாவில் துவச்சி பொரிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை இப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் இது மாவில் துவச்சி பொரித்தால்தான் இது வந்து பேரிச்சம்பழ பலகாரம். இது வந்து நார்மலாயும் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். என்னென்னு சொன்னால் அது வந்து சத்துருண்டி என்று சொல்லி போட்டிருப்பேன். ஓகே, தூர தூர போடணும், ஒன்றோடு ஒன்று முட்டாத மாதிரி. முதல் தடவையே பொரிக்கும்போது நிறைய போடக்கூடாது. முதல்ல ஒரு 5-6 போட்டு பொரித்து எடுத்துட்டு தான் பிறகு நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் எவ்வளோ வேணுமென்றாலும் போட்டு பொரிக்கலாம். இந்த மட்டும் பொரிஞ்சால் காணும், உள்ளே எதுவும் பொரியணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் இதை வடிச்செடுக்கலாம். ஒரே பக்கமாக பொரிய விடாமல், போட்ட உடனே கரண்டி வைக்காமல் ஒரு நிமிஷம் விட்டுட்டு பிறகு தட்டி விட்டீங்களா சரி. இப்படி உருட்டி உருட்டி பொரிக்கணும். அடுத்தது பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு 4-5 நிமிஷம் பொரித்து எடுத்தால் சரி.
இந்த பொரிச்சதை திரும்ப எண்ணெயில் ஒருக்கா போட்டு எடுக்கணும். 1 நிமிஷம் திரும்ப. ஏன்னு சொன்னால் இது இந்த பச்சை மாவில் செய்தது கொஞ்சம் அங்கங்கே இடையிடையே சாஃப்டாக இருந்ததுன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு இருக்காது, கெட்டு போயிடும். அதனால் திரும்ப ஒருக்கா அந்த சுடு எண்ணெயில் பொரிச்சதை திரும்ப 1 நிமிஷமோ அல்லது 2 நிமிஷமோ விட்டு எடுத்தீங்களேன்னு சொன்னால் அந்த கலரை பார்த்து எடுத்தீங்களேன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். இந்த பொரிச்ச பேரிச்சம்பழ உருண்டைகளை பொரிச்ச பேரிச்சம்பழ பலகாரத்தை ஒரு பெரிய சில்வர் சட்டியில் கொட்டுறேன். ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு சொன்னால் இதில் இந்த பலகாரத்தில் பார்த்தீங்களாண்டா அப்படி அந்த மாவிந்த நாங்கள் துவைச்சி போடல அந்த வேஸ்டான பகுதிகள் இருக்குது. இப்படி செய்யும்போது இந்த பலகாரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிற இந்த பலகாரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற துண்டுகள் எல்லாம் உடைஞ்சி விழுந்துடும். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நோம்பலாக எடுத்து சாப்பிடலாம். அப்படியே இன்றைக்கு தமிழ் புத்தாண்டுக்காக நான் பேரிச்சம்பழ பலகாரம் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்க எனக்கு தெரியும் இன்னும் ஒரு நாளில் வருஷம் வரப்போது உங்களுக்கு செய்கிறதுக்கு இது டைம் இருக்காது. இருந்தாலும் பாருங்கோ, பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலியிலே இருக்கிறவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பலகாரத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது. சீனி சேர்க்காமல் சூப்பரான ஒரு பேரிச்சம்பழம் பலகாரம் செய்து காட்டியிருக்கேன். இதே மாதிரி பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் ரோவா ஒரு ஹெல்த்தி உருண்டை என்று செய்திருப்பேன். அதை பார்த்துருப்பீங்க. அதுவும் இதுவும் சிமிலர் தான். என்னென்னா அதுலேயும் ஒரு விஷயம், அது எதுவுமே வறுத்தா தான் அதில் ஃபேட் வரும். அது வறுக்காமல் செய்தது. இது நான் வறுத்து பலகாரம் மாதிரி செய்திருக்கிறேன். ரெண்டுமே நல்லது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேரிச்சம்பழ பலகாரத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் எப்பயும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.